சிம்பிளாக ஹெல்த்தியாக வைரல் மசாலா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி சட்னி தனியாக செய்யணுன்னு அவசியம் இல்லை. இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போக வரைக்கும். அரைக்கிறதுக்கு முந்திரி, பொட்டுக்கடலை, கசகசா, தேங்காய், இதுக்கப்புறம் வரமிளகாய் அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. இதுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சம் மட்டும் உப்பு போதும். நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா ஹோல்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம இட்லி மாவோ தோசை மாவோ ஊற்றிக்கலாம். இதை மூடி கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை அவ்வளோதான். ஸோ தாளித்ததை இட்லி மேலே போட்டுடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், ஸ்நாக்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம்.